ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு நீங்கள் நம்ம வீட்டிலேயே அன்னலிங்கம் அருமையாக பண்ணி வழிபடலாம். இந்த மாதிரி ஆவுடையாருக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, லிங்கத்துக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் சைஸ் வரையாக நீங்கள் சூஸ் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். பெரிய ஆவுடையார்னா பெரிய கிண்ணம், சின்ன ஆவுடையார்னா சின்ன கிண்ணம். அது மாதிரி லிங்கமும் அதே மாதிரி தான். நீங்கள் என்னென்ன லிங்கம் எல்லா லிங்கமே நம்ம பண்ணலாம். சூடாக சாதம் வச்சுக்கணும். சூடாக சாதம் வச்சு அப்படியே நீங்கள் பேக் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இடையிலலாம் எங்கேயும் ஹோல் வராமல் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வரும். அப்படியே சூடாக சாதம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கவுத்தி விடலாம். நல்லெண்ணெயும் தடவலாம், நெய்யும் தடவலாம். கவுத்தி விட்டோம்னா அழகாக வந்து ஆவுடையார் வந்துடும். அதுக்கு மேலே லிங்கத்தை நீங்கள் மேலே வச்சிடலாம். வீட்லேயே நம்ம அன்னலிங்கம் செஞ்சு வீட்லேயே அருமையாக நம்ம வழிபடலாம் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு. இதே மாதிரி எல்லா கலர்லேயும் நம்ம அழகாக லிங்கம், மரகத பச்சை கலர்லேயும் அழகாக லிங்கம் வச்சு வழிபடலாம். அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அன்னத்திலே லிங்கம் அழகாக வந்தாச்சு. இதில் எவ்வளோ டிசைன் வேணுமோ அதெல்லாம் உங்களுடைய ஐடியா தாங்க. ஒரு பச்சை இலை வச்சு நம்ம கும்பிட்டோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்து.